வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. கொரோனா பாதிப்பு பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. வரும் ஆகஸ்ட் மாதம் பொது கணக்கு குழு மாநாடு புதுவையில் நடைபெற உள்ளது. சபாநாயகர் செல்வம் தகவல். மறைந்த கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. மது போதையில் கடற்கரை பாறை இடுக்கி சிக்கிய ஒடிசா மாநில தொழிலாளி சுற்றுலா பயணிகள் உதவியுடன் மீட்ட போலீசார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளதாகவும் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கொரோனா பாதிப்பு பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அனைத்து விதமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளதாகவும் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மருந்துகளும் போதிய அளவில் உள்ளது என்றும் மத்திய அரசின் அனைத்து வழிகாட்டுதலும் பின்பற்றப்படுகின்றன என்றார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு என்ஆர் காங்கிரஸ் தயாராக உள்ளதா என நிருபர்கள் கேட்டதற்கு தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் நீடிக்குமா அணி மாறுமா என கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிக்காமல் காரை இயக்க டிரைவருக்கு சைகை காட்டினார். அதற்கு தனியாக நம்ம முன்னமே வச்சிருக்கிறோம். தனியாக ஒரு மருத்துவமனையில் ஒரு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். மருந்துகள் எல்லாம் இருக்குது, தயார் நிலையில் இருக்கிறோம். அது நம்முடைய சுகாதாரத்துறை எல்லா வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்களின் பொது கணக்கு குழு கூட்டத்தை புதுச்சேரியில் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் வரும் ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரியில் பொது கணக்கு குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடங்களிலும் 25% இடஒதுக்கீடு புதுவை மாணவர்களுக்கு வழங்க மத்திய மந்திரியை சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்களின் பொது கணக்கு குழு கூட்டத்தை புதுச்சேரியில் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் வரும் ஆகஸ்ட் மாதம் பொது கணக்கு குழு மாநாடு புதுவையில் நடைபெறும் எனவும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் யோகா விழா நடைபெற்றது என்றும் இதில் இந்தியில் விளம்பரம் பதாகைகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் இதனை பார்த்தவுடன் உடனடியாக அதனை அகற்றி தமிழில் வைக்க உத்தரவிட்டதாகவும் புதுவை அரசோ முதலமைச்சரோ அமைச்சரோ தமிழுக்கு எதிரியாக இல்லை, மத்திய அரசு விழா என்பதால் இந்தியில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டது என்றார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி பங்கேற்காதது குறித்து கேட்ட கேள்விக்கு பொதுவாக விமான பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தவிர்ப்பார் என்றும் அதோடு நிதி ஆயோக் நடந்த தினம் சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் பூஜையில் பங்கேற்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் முதலமைச்சர் பங்கேற்காததால் புதுவைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் மத்திய அரசின் நிதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனவும் சமீபத்தில் கூட புதுவை சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு 200 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் அரசு பணியிடங்களை தொடர்ந்து நிரப்பி வருவதாகவும் விஏஓ துணை தாசில்தார் உட்பட 486 பணியிடங்கள் நிரப்ப கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் இன்னும் 6 மாதத்தில் 2000 பணியிடங்களை நிரப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் புதுவையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க பிரதமர் மோடி வரவுள்ளார் என்றும் கூறினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மேரி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை மேரி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜெய் சரவணகுமார், திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், KSP ரமேஷ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், கென்னடி மற்றும் திமுக நிர்வாகிகள் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கௌரவ அங்கன்வாடி பயிற்சியாளர்கள், ஊழியர்கள், உதவியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் மாநில திட்ட வழிகாட்டுதல் குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நல அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சார்பு செயலர் ரத்னகோஸ் கிஷோர் சௌரே, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா மற்றும் குழு அதிகாரிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. தற்போது வழங்கப்பட்டு வரும் இணை உணவினை மத்திய அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி 6 மாதம் முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்துணவு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி தினமும் முட்டை மற்றும் சிறுதானிய சுண்டல், மாதம் 2 முறை சத்துமாவு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் 3250 ரூபாயில் இருந்து 6000 ரூபாயாக உயர்த்தவும், கிராமப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் 1750 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் கௌரவ அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதியம் 6000 ரூபாயில் இருந்து 12000 ரூபாயாகவும், உதவியாளர்களுக்கு 4000 இருந்து 10000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் 10000 இருந்து 25000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வில்லியனூரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா திமுக அமைப்பாளர் இரா சிவா தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இன்று காலை 8 மணி அளவில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலர் மணிகண்டன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், வர்த்தக அணியினர், விவசாய அணியினர் உள்ளிட்ட பல்வேறு அணியினர், திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் கல்வித்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2024-25 9ஆம் வகுப்பு பயின்ற 43 மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டியை வழங்கினார். அப்போது பள்ளி துணை முதல்வர் புவனேஸ்வரி, தலைமை ஆசிரியர் ரேவதி, ஆசிரியர் ராஜேஷ், உடற்கல்வி ஆசிரியர் கருணாகரன், பள்ளி நூலகர் சீனுவாசலு ஆகியோர் கலந்து கொண்டனர். மது போதையில் கடற்கரை பாறை இடுக்கில் சிக்கிய ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியை சுற்றுலா பயணிகள் உதவியுடன் போலீசார் மீட்டனர். புதுச்சேரி சுற்றுலா மாநிலம் என்பதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிகின்றனர். மேலும் கூலி வேலை மற்றும் கட்டுமான பணிகளுக்காகவும் பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள் புதுச்சேரிக்கு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவு புதுச்சேரி கடற்கரை சாலை நகராட்சி அலுவலகம் எதிரே ஒரிசாவில் இருந்து வந்த தொழிலாளி மது போதையில் கடற்கரை சாலை ஓரத்தில் கொட்டியுள்ள பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்டு தவித்துள்ளார். இது குறித்து அந்த வழியாக சென்றவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் உதவியுடனும் காவல்துறை உதவியுடனும் அந்த நபரை பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் அன்னை சத்யா நகர் வார்டு பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வி.பி. ராமலிங்கம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசுகையில், சப்தகிரியின் குடும்பத்தினர் என்ற ஒரு கார்டு அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும், இதில் உறுப்பினராக சேரும்போது நீங்களும் தனது குடும்பத்தில் ஒருவராகி விடுவதாகவும், இதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பாக இருப்பேன் என்றும், தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முதல் முன்னுரிமை அளித்து பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்றார். இந்த பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாகவும், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிசு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், இந்த பகுதி சிறுவர் சிறுமிகள் விளையாடுவதற்கு விளையாட்டு உபகரணங்கள் தரப்படும் என்றார். இங்குள்ள மைதானம் சுத்தம் செய்யப்படும் என்றும், பெண்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்வதற்கு மையம் அமைக்கப்படும் என்றும், பெண் யோகா பயிற்றுனர் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என்றார்.
நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரியில் வருகிற 7ஆம் தேதி மத்திய அரசு விடுமுறையொட்டி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு விடுமுறை தினமான வருகிற 7/6/2025 சனிக்கிழமை அன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது என்றும், எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், ஆனால் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி விழாவையொட்டி முதல் நாள் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முதல் நாள் உற்சவருக்கு வடக்கு வீதியாளர்கள் உபயத்தில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூக்கரகம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கருட வாகனத்தில் ஸ்ரீ கண்ணபிரான், குதிரை வாகனத்தில் ஸ்ரீ அர்ஜுனன், 12 கால் விமானத்தில் மின் அலங்காரத்துடன் திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், பாஜக வழக்கறிஞர் அணி கார்த்திகேயன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, வடக்கு வீதியாளர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் நோட்டு புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனைப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி, திருபுவனை அரசு உயர்நிலைப்பள்ளி, கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் சாதித்த பள்ளி மாணவர்களையும் சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பொதுத் தேர்வில் சந்தித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சைவில் மாபெரும் கலை கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே கலையகத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் கலை கண்காட்சி சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த விழாவை அலையன்ஸ் பிரான்சே இயக்குனர் லாரன்ட் ஜலிகூஸ் மற்றும் தலைமை மருத்துவர் மற்றும் கலாச்சார ஆதரவாளரான டாக்டர் நல்லாம் சதீஷ் ஆகியோர் கோலாகலமாக திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சி ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு திறந்திருக்கும். இந்த கண்காட்சி பல்வேறு நாட்டினரையும் தலைமுறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 தனித்திறமை மிக்க கலைஞர்களின் படைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்துள்ளது. இந்த கண்காட்சி பாரம்பரிய கலையும் நவீன நுட்பமும் சமகால கலைப்பாங்கும் ஒன்றிணையும் ஒரு தனிப்பட்ட கலை அனுபவமாகும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.